ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய பெனிஃபிட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் அந்த மெடிசனுடைய நேம் டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேமிஃப்ளூ. இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இன்ஃப்ளூயன்ஸா ஏ ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா பி ஃப்ளூ. ஃப்ளூ இன்ஃபெக்ஷனுக்கு சிகிச்சை அளிக்கவும், ஃப்ளூ நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு ஃப்ளூ வராமல் தடுக்கவும் இந்த மருந்து பயன்படுது. முக்கியமாக ஃப்ளூ அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து விரைவாக குணமடைய பயன்படுது. காய்ச்சல் காலத்தை குறைக்க பயன்படுது. உடல் வலி, சோர்வு, இருமல் போன்ற அறிகுறிகளை குறைக்கவும், ஃப்ளூ காம்ப்ளிகேஷன்லேருந்து ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கவும் இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். ஃப்ளூ வைரஸ் உடலில் பெருகி மற்ற செல்களுக்கு பரவுவதை இந்த மருந்து தடுக்கிறது. நியூராமினிடேஸ் என்ற வைரஸ் என்சைமை தடுக்கிறது. இதனால் வைரஸ் புதிய செல்களுக்கு பரவ முடியாது. இன்ஃபெக்ஷன், நோய் தீவிரமடைவதை குறைக்கிறது. அதே போல் நோயினுடைய காலம், டியூரேஷனை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து ஃப்ளூ அறிகுறிகள் தென்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டா இதனுடைய பலன் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை தினமும் 2 முறை 5 நாட்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ஃப்ளூ இன்ஃபெக்ஷனை வராமல் இருக்க தடுக்க தினமும் 1 முறை இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கும் போது சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கலாம், இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு குமட்டல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வாந்தி, வயிற்று வலி, தலைவலி, தலைச்சுற்றல், இவை தான் இந்த மருந்துடைய பொதுவான பக்க விளைவுகள். ஆபத்தான பக்க விளைவுகள் என்னன்னா கன்ஃபியூஷன், குழப்பமான மனநிலை, அசாதாரணமான நடத்தை, மனநிலையில மாற்றம், பிட்ஸ் வருதல், கடுமையான அலர்ஜி, இவை தான் இந்த மருந்தினுடைய சிவியரான பக்க விளைவுகள். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மருந்து ஃப்ளூ மற்றும் வைரஸுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்து எடுத்துக்கும் போது நீங்கள் கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்டிருந்தால், இல்லை ஆல்ரெடி மனநல பிரச்சனை இருந்தால், வலிப்பு நோயால் பாதிப்பு இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்களாக இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. இதே போல் உங்களுக்கு மற்ற மெடிசனுடைய டீட்டெயில்ஸ், பெனிஃபிட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். நான் அந்த மெடிசனுடைய வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, வைரஸ் ஃப்ளூனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.